நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அதேமாரி நானும் நல்லா இருக்கேன். எப்போவுமே நான் பாசிட்டிவாக தான் பேசணும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். நான் நல்லாவே இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு என்னமோ பண்ணுதுங்க அப்படி சொல்லவே கூடாது. எப்போவுமே பாசிட்டிவாக நல்லா இருக்குங்க, என் வாழ்க்கை நல்லா ஓடிட்டுருக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படி தான் சொல்லணுமா. அதான் ஒருத்தவங்க எனக்கு ஒரு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ ஒருத்தவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கருமையாக இருக்கிறேன், கருமைனா ஒரு பிளாக்காக இருக்கிறாங்களாம், ஒரு மாநிறமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் கோதுமை மாவும் பால் இந்த ரெண்டு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு பால் இது ரெண்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு 2 ஸ்பூன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மில்க் எந்த அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். க்ரீமி அளவுக்கு, அதாவது க்ரீமியாக இருக்கும். அந்த க்ரீமி அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்து அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டு அது 1/2 hour கழித்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸு, நெக்கு, அப்புறம் கைகள் இருந்தாலும் நீங்கள் கைகளில் போட்டுக்கலாம். இது பாருங்கள், நானாக போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டேன் நான். இங்கே எப்படி இல்லைன்னா இது போட்டேன் நான். கோதுமை மாவும் பாலும் போட்டுக்கோங்க. இது இன்னும் ஒரு டிப்ஸ். 2வது டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, அரிசி மாவும் பாலும் அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு பால் இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் என்ன பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸில் போடணும், காதில், கழுத்தில், முதுகில், உங்கள் கைகள், காலில் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பால் கொஞ்சம் 4 ஸ்பூன் கொஞ்சம் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும், க்ரீம் பதத்தில் வரும். அது என்ன பண்ணால் அப்படியே வச்சுருங்க, 1/2 hour அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அது ஏன் ஒரு 1/2 hour நான் வைக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு க்ரீமி அளவுக்கு வரும். அதை ஊற உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வரும் அந்த ஃபேஸ்லலாம். அதனால தான் நான் ஊற வைக்க சொல்கிறது. அரிசி மாவும் பாலும் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழிச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. 3வது ஃப்ரூட்ஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ்னால் என்னென்ன ஃப்ரூட்ஸ்னால், கேரட் எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, இது 4ம் நல்லா மிக்சியில் அடித்து அதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கேர்டு மிக்ஸ் பண்ணி நல்லா 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா ஊறி உங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸு, கை, கால்னால் சூப்பராக இருப்பீங்க, நல்லா கலர் வருங்க. அதே மாதிரி நம்ம ஃபுட்டும் நல்லா சாப்பிடணும், அதே மாதிரி ஃபேஸும் நீங்கள் கேர் பண்ணணும். ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு அந்த க்ரீமெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு அப்படியே ஃபேராக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.